Hello guys, welcome to my YouTube channel that is Sara Tutorials. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக ஸோ இன்றைக்கி நம்ம செக்யூரிட்டி மார்க்கெட்டோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2ஓட வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், disadvantages of mutual fund and importance of mutual funds பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். advantages of mutual fund எதுனா professional management, diversification, reduces risk, easy to invest, suitable for small investor, potential for wealth. ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் மேனேஜ்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் who analyze the market and make investment decision to achieve the best suitable returns. ஸோ இப்போது ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் வந்துட்டு யார் இப்போ அந்த டிசிஷனெல்லாம் எடுக்கணும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனெல்லாம் அவங்களால எடுக்க முடியுமா, ரிட்டர்ன் வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்கக்கிட்ட தான் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷன் ரெடியூசஸ் ரிஸ்க். Mutual funds invest in a variety of securities. This diversification reduces the risk because loss in one investment can be offset by gains in another's. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். எதில் அப்படின்னா, லாஸ் நம்மளுக்கு இல்லாதபடிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் நம்மளுக்கு திருப்பி வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு கெயினாக வரணும், அதாவது எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் நம்மளுக்கு ரிட்டர்னாக வரணும் அப்படின்றது தான். தேர்ட் பாயிண்ட், ஈஸி டு இன்வெஸ்ட். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் allow investors to start with small amounts. The process of investing is simple and convenient. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஈஸி டு இன்வெஸ்ட், அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் கூட நம்ம சின்ன தொகையிலேருந்தே ஆரம்பிக்கலாம், அதாவது 5,000லேருந்து 10,000லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்தே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போது ஃபோர்த் பாயிண்ட், suitable for small investors. It pulls money from many investors, which enables small investors to access a wide range of investment options that were once only available to large investors. அதாவது இதில் வந்துட்டு சின்ன தொகை, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிச் பீப்புள்ஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் இந்த ரொம்ப லோ கிளாஸ் பீப்புள்ஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், பொட்டென்ஷியல் ஃபார் வெல்த். வித் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹாவ் த பொட்டென்ஷியல் டு ஜென்ரேட் ஹையர் ரிட்டர்ன் அண்ட் பில்ட் வெல்த் ஓவர் டைம். அதாவது இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இதுவே அதிகப்படுத்தும், அதாவது வட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவே நம்மளுக்கு அது அதிகமாக நாம் கொடுத்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் கேரண்டீட், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஆர் சார்ஜ்ட், மார்க்கெட் ஃபீஸ் ஆர் சார்ஜ்ட், market fluctuation can cause losses. Returns are not guaranteed. Mutual funds are suitable to make market risk. The returns depends on the performance of the underlying investments, so there is no guarantee of fixed or assured returns. அதாவது நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு இப்போது அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோடைய ரிட்டர்ன் வந்துட்டு கேரண்டி கிடையாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஆர் சார்ஜ்ட். Mutual funds charge a management fees for handling your investment. This fees is deducted from the fund's assets which can lower your overall returns. அதாவது இது வந்து ஃபீஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஆனால் உங்கள்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்க மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் வர அமௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான்
இதோடைய செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஃபீஸ் ஆர் சார்ஜ்ட். Apart from management fees, mutual funds also incur other expenses like transaction cost, brokerage, and administrative charge, which are passed on to investors. அதாவது மார்க்கெட் ஃபீஸை டிடக்ட் பண்ணுவாங்க. எதுலேருந்துன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து தான் டிடக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு டிடக்ட் பண்ணுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அதாவது உங்கள் அமௌண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒன்று டிடக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதாவது உங்கள் அமௌண்ட்டை டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் வித்ட்ரா பண்ணணுன்னா டிரான்சாக்ட் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக கட் பண்ணுவாங்க. ப்ரோக்கரேஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ், இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு சார்ஜஸ் எல்லாம் அவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ், market fluctuation can cause losses. அதாவது since mutual funds invest in market linked securities, the value of your investments can go down during market downturns, leading up potential losses. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் கூட செக்யூரிட்டிஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு தடவை கீழேயும் போகலாம், அதாவது ரொம்ப டவுனாகவும் ஆகலாம், ஒரு தடவை மேலேயும் வரலாம். ஃப்ளக்சுவேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏற்று தாழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ஃப்ளக்சுவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்குது. இப்போது லாஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பார்ட் 2 வீடியோவோட, அதாவது செக்யூரிட்டி மார்க்கெட் சாப்டர் 2வோட லாஸ்ட் கொஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் 3 இம்பார்ட்டன்ஸ் வரும். என்கரேஜ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஹெல்ப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் participate in financial market, provides opportunities for long-term wealth creation. Encourages savings and investment. அப்படின்னா mutual funds encourage people to save regular and invest wisely. They help in building a habit of savings and converting small savings into meaningful investment. அதாவது நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னா பீப்புளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும். எப்படின்னா ரெகுலராக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, சின்ன தொகையை கூட ரொம்ப அதிகமாக சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணும். இப்போது செகண்ட் பாயிண்ட், ஹெல்ப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். அதாவது இப்போ நம்மள்கிட்ட கம்மியான தொகை இருக்கும், நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மார்க்கெட்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப தான், ஏன்னா மார்க்கெட் அப்படின்னா இந்த ஷேர்ஸு, பாண்ட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹெல்ப் பண்ணும். அதாவது ரொம்ப சின்ன தொகையை கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், provides opportunities for long-term wealth creation. Mutual fund invest in quality asset and follow professional strategies over a long period. They have the potential to generate higher returns and create wealth. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு குவாலிட்டியான ஒரு அசெட் மேலே வந்துட்டு ப்ரொஃபஷ்னலான ஒரு, அதாவது நல்லா ட்ரெயின் ஆகிருக்கிறவங்கள வச்சு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் ஒன்று கொடுக்குவாங்க. இந்த டைம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரும், அதாவது லிக்விடிட்டி ஃபார்மில் வரும், அப்படியெல்லாம் நம்மளுக்கு இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஹெல்ப் ஆகுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்ட் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த சாப்டர் 2ல் வந்துட்டு எதனா இன்னும் இந்த கொஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் சாப்டர் 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதிலே சொல்லியிருக்கேன் நான் வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிகாம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.